அரசியல் அரிச்சுவிடே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தொடங்கிய உடனே நான் தேர்தல் களத்துக்கு வந்துடல. 49 தொடங்கிய நம்முடைய இயக்கம் 57 தான் தேர்தல் களத்தில் போய் முதலாக நின்றோம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களுக்காக. இன்னும் சொல்லணும் சொன்னா இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது ஏதோ ஆட்சிக்கு வரணும், ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திட வேண்டும், ஆட்சிதான் நம்முடைய குறிக்கோள், ஆட்சிதான் நம்முடைய லட்சியம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் தொடங்கப்படல. ஆனா இன்னைக்கு தொடங்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம், நான் தான் அடுத்த முதலமைச்சர், அரசியல் அரிச்சுவிடே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. நம்ம அதை பற்றிலாம் கேவலப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏதோ அவங்க எல்லாம் கேவலப்படுத்தணும், கொச்சைப்படுத்தணும் என்பதற்காக சொல்லல. இந்த இயக்கத்தினுடைய தொடக்கத்தை பற்றி, இந்த இயக்கம் தொடங்கினது என்பதை பற்றி முதல்ல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் பல பேர் உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் உணராதவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் கொட்டுகின்ற மழையில வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே தொடங்கி வைத்த போது அவர் சொன்னார், ஆட்சிக்காக பதவிக்காக அல்ல இந்த இயக்கம் தொடங்கப்படுவது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, விவசாய பெருங்குடி மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அடித்தளத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக, நெசவாள தோழர்களுக்காக, தொழிலாளர் நண்பர்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த கழகம் தொடங்கப்படுகிறது என்று அறைகூறி விடுத்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இன்னும் சொல்லணும்னா தொடங்கிய உடனே நான் தேர்தல் களத்துக்கு வந்துடல. 49 தொடங்கிய நம்முடைய இயக்கம் 57 தான் தேர்தல் களத்தில் போய் முதலாக நின்றோம். சட்டமன்ற தேர்தலில் திருச்சியில மாநாட்டை கூட்டி அண்ணா அவர்கள் வந்த கழக தொண்டர்களிடத்தில், தோழர்களிடத்தில் ஒரு பெட்டியை வைத்து தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்பதை எழுதி போடுங்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு நம்முடைய தோழர்கள் எல்லாம் எழுதி அந்த பெட்டியில போட்டு, அதற்கு பிறகு அந்த பெட்டியை திறந்து அந்த சீட்டை எண்ணி பார்த்தபோது தேர்தலில் நிற்கலாம் என்று அதிகம் பேர் எழுதி போட்டார்கள். ஆக அதை ஏற்றுக்கொண்டு அண்ணா அவர்கள் தேர்தலில் நிற்க உத்தரவிட்டார். நின்றோம். 15 இடங்களில் வெற்றி பெற்றோம். சட்டமன்ற உறுப்பினர்களாக 15 இடங்களில் வெற்றி பெற்று முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே 57 நுழைகிறோம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்.